எங்க இந்த குரங்கு காலையில எழுந்திரிச்சு வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு வாழைப்பழத்தை பிரிக்குது. அதுல இருக்க பழத்தை காணோம். சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் பசிக்குதுன்னு சோறு கேட்போம் அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்களும் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ளேயும் வாழைப்பழத்தை காணோம். சரி வா உனக்கு மரத்துல இருந்து பொறிச்சு தரேன் ஸ்ட்ரைட்டா அப்படின்னு எல்லா மரத்தையும் போய் அடிச்சு உடைக்கிறாங்க. அதுல இந்த குச்சி மட்டும் தான் வெளியே தவிர எந்த வாழைப்பழமுமே இல்ல. சரி வாழைப்பழத்தை அப்ப யாரும் திருடி சாப்பிடறாங்கன்னு நினைக்கிறா அப்படின்னு கீழே பாத்துட்டு இருக்காங்க. நிறைய வாழைப்பழத்தோட தோல் மட்டும் கீழே கிடக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு தான் ஒட்டகச்சிமி நிக்குது. ஏய் நீ தானே இந்த வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டா அடப்பங்கடா லூசு விளைக்கலாம் அப்படின்னு இது சிரிச்சிட்டு போயிடுது. என்ன பண்ணலாம், மறுபடியும் இதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை நம்ம அங்க வைக்கிறோம், எவன் திருடி திங்கறா நம்ம கண்ணார பாக்குறோம் அப்படின்னு ஓரமான இன்னும் 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த குரங்கு டக்குன்னு தூங்கிட்டு டக்குன்னு ரெமோ மாதிரி எந்திரிச்சு தூக்கத்திலே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. தூக்கத்திலே நடந்து ஒரு வாழைப்பழத்தை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல தூக்கி போடுது. அப்ப இந்த குரங்கு தான் அந்த திருட்டு களவாணியா இருக்கும்னு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த யானையும் அந்த பழத்துக்குள்ள கிடக்குது. இப்ப இந்த 2 பேர்ல யார் அந்த திருட்டு களவாணியை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் தட்டி விடுப்போங்க. சந்திப்போம். பை.